ஹாய் ஹலோ என்ன எப்படி இருக்கீங்க? நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா சோளக்காட்டுக்கு மருந்து அடிக்கிறோம். ஏன் சோளக்காட்டுக்கு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா களை, அதாவது புல்லு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடுச்சு. சோளம் எது புல்லு எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு. காரணம் என்னென்னா, இப்போ 2-3 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக மழை பெய்யவும் புல்லு அதிகமாக வந்துருச்சு. அந்தளவுக்கு புல்லும் முளைச்சி போச்சு. இப்போ மருந்து அடிக்கிறவங்களுக்கும் மருந்தும் எவ்வளோ ஆகுது அப்படின்னா, மருந்து வந்து 2000 ஆகிப்போச்சு. களைக்கொல்லி, அப்புறம் அந்த புல்லு சாகிறதுக்கான தனியான பொருளெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. மருந்து அடிக்கிறவருக்கு ஒரு டேங்குக்கு 60 ரூபா கொடுக்கணும். உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி போகுது, ஒரு டேங்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம மழை தொடர்ச்சியாக பெய்யறதுனால நம்ம ஊனாமல் சில காடெலாம் போட்டிருந்தோம். எங்கடா தண்ணி பற்றாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இப்போ ஊனி இருக்கிறோம். ஓரளவுக்கு ஊனதுக்கப்புறம் மழை பெஞ்சதா நல்லாவே மழை இருந்துச்சு. அந்த இது கடைசியாக காட்டியிருக்கிறேன். இப்போ டேங்கில் பார்த்திங்கன்னா இந்த காட்டில் நல்ல வலுவான புல்லு அதிகமாக இருக்குது. புல்லு அடிக்காமல் விட்டோம்னா நம்ம சோளம் வந்து வளர்கிறது, புல்லோட அந்த சத்து எல்லாமே புல்லுக்கே போயிடும். சோளத்துக்கு எதுவும் வராது, ஈல்டு கிடைக்காது. விவசாயிகள் லாபம் பார்க்குறதுக்கு அந்த சோளம், மஞ்சள் இந்த மாதிரியான விஷயந்தான். நான் அடிக்கடி சோளம் போகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இப்போதைக்கு 3 மாதத்தில் குறுகிய டைமில் நல்ல லாபம் கிடைக்கிற ஒரே விஷயம் இது தான். மஞ்சள் போட்டோம் அப்படின்னா லாங் டைம் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப்